இது சங்க காலத்து பெருமை மிகு மதுரை. நீதியும் வீரமும் ஒன்றாக வாழ்ந்த நகரம். இந்த நாட்டை ஆட்சி செய்தவர் வீரமிகு மன்னன் நெடுஞ்செழியன். தன் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க கோவலன் மதுரைக்கு வந்தான். இவன்தான் கள்வன், இவன்தான் என் நகையை திருடினான், அவனை கைது செய்யுங்கள். இல்லை, நான் குற்றமற்றவன், நான் இதை திருடவில்லை, தயவு செய்து என்னை விடுங்கள். ஆழ்ந்த விசாரணை இல்லாமல் மன்னன் உடனே மரண தண்டனை அளித்தான். இந்த தீர்ப்பு மதுரையின் வரலாற்றில் ஒரு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. உண்மையை நிரூபிக்க வந்தாள் கண்ணகி. அவள் கோபம் தீயாக எரிந்தது. உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. கோவலன் நிரபராதி. அநீதியின் விளைவு. முழு நகரமே தீயில் மூழ்கியது. நீதியை ஆராய்ந்து செய்வதே உண்மையான ஆட்சி.